The best of fashion, now closer to you. Easy Buy, now at Kergambakkam. Black Sheeps இசையும் தமிழும் சுபஸ்ரீ தணிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. டெக்னீஷியன்ஸ் வந்து மேடை கழிச்சிடலாம். முதல்ல ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொடியூசர் கே குமார் அவர்களே அன்போடு மேடை கழிக்கிறேன். டைரக்டர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர் ஆர்.3 வில்சன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். So please be seated. டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ஸ்டார் செந்தில் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் சிதம்பரம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஆக்டர் சசிகுமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். நம்ம கதையின் நாயகன் சூரிய அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். சரி கூப்பிட சொல்லியிருந்தாங்க. ஸோ கருடன் ஆஃப்டர் 2 வீக்ஸ் தியேட்டர்ஸில் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிஜமான சக்ஸஸ் நம்ம எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூரிய அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அகேன் ஒரு ஹைப் அப் இந்த படத்தில் ஏறி இருக்கு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸை ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்காக அவங்கள நம்ம பேச அழைக்கலாம். ப்ரொடியூசர் கே குமார் அவர்களே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கருடன் திரைப்படம் வெற்றிப்படமாக மாற்றிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் இந்த படம் ஆரம்பிக்கும்போது பெரிய நம்பிக்கையாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தது வெற்றிமாறன் சார் தான். ஏன்னா அவர் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய படமாக கொண்டு வந்து நாங்கள் நிறுத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்னப்பட இருந்தாலும் அவர் இருக்காரு. இந்த ப்ராஜெக்டுடைய சைஸ் பெருசாக மாறினதுக்கு வெற்றி சார் உள்ளே வந்ததுனால தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் டைமில் 5 ஸ்டார் செந்தில் சார், நாராயணசாமி சார், சிதம்பரம் அண்ணன், ரகு, சிந்தன் இவங்க எல்லாருமே ரிலீஸ் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அவங்க சித்தி ஸ்ரீதேவி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நின்றாங்க. லார்க் ஸ்டுடியோஸ் என்னது இது 3வது படம். இந்த படம் கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக என் கம்பெனிக்கு கொடுத்தது வந்து நம்ம துரை செந்தில்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த சக்ஸஸ்க்காக தான் எல்லாருமே கடுமையாக போராடுறோம். அது எனக்கு ஒரு ரொம்ப இலவாக ப்ராஜெக்ட் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் நம்ம யுவன் சார். அவர் வந்து லாஸ்ட் மினிட் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருந்தார். கேமராமேன் சார் இப்போ வரலாம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். ஆர்டர் துரைராஜ் அவரும் இப்போ வரல. அவரும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ப்ராஜெக்டில் கடைசி வரலும் நின்னார். சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிற்கும்போது அவரும் வந்து கூட நின்னார். அந்த மாதிரி எனக்கு 3 படமும் அவங்க கேமராமேன் சாரும் ஆர்டர் துரைராஜும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக நின்னாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டைமில் நான் சொல்கிறேன். கடைசி நேரத்தில் நம்ம அசிஸ்டன்டேட்டர்ஸ், டிஓபிஸ், அசிஸ்டன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மீட்டர் வரலும் ரொம்ப அந்த படத்துக்கு டே நைட் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் 1 மந்த்தை. அதில் வந்து குறிப்பாக பாஸ்கர், வினோத், எடிட்டர் அசிஸ்டன்ட் நம்ம முரளி இவங்கெல்லாம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா இந்த டைம் ரைட் டைம் கொண்டு வந்துருக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. டிசைனர் தினேஷ் அசோக் அவர் வந்து 24 ஹவர்ஸ் என்னுடைய டார்ச்சர் அவர் தாங்க முடியாமல் ப்ரெஷருக்கே போயிட்டார். அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார். இதில் அவருக்கு இங்கே வரல. அவருடைய ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சது. படத்துடைய வெளியே லுக்கும் கொண்டு வந்தது தினேஷ் தான். அவருக்கும் என்னுடைய நன்றி. திங் மியூசிக் சந்தோஷ், சரவணன் இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் பிஸ்னஸ் சைட்லையும் மற்ற விஷயங்களையும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ஜெயன் சார், எம்எல்ஏ அம்பேத்குமார், சின்னசாமி அவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு நன்றி. ரிலீஸ் டேட் வெளியே வரலும் கூட நின்று பயங்கர சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் பிரதீப், கோபி, மனோஜ், சுந்தர், விக்கி இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வரலாம் நன்றி. தொடர்ந்து இப்போ வரலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. படம் கண்டினியூவாக போகிறதுனால அவங்களும் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய 3 படமும் வருஷம் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எந்த லாப நஷ்டம் கணக்கு பார்க்காம இப்போ வரலும் எனக்கு கூட நிற்கிறது ராகவேந்திரா அப்படின்ற செந்தூர் பாண்டியன், லெமன் ஸ்டுடியோ செந்தில், இவங்க 2 பேருமே எந்த எதிர்ப்புலனும் பார்க்காம இப்போ வரலும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். இது இல்லாமல் இந்த ரிலீஸ் டைமில் கொஞ்சம் எனக்கு சின்ன சின்ன உதவிகள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து உதயசங்கர் ஃப்ரெண்டு சூரியனுக்குங்க ரொம்ப வேண்டப்பட்டவர், மிகப்பெரிய சப்போர்ட்டாக லாஸ்ட் மினிட் வரலும் நின்று வெளியூரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க. சூரியனை இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக வர்றதுக்கு முழுக்க முழுக்க சூரியன் தான். ஆரம்பித்ததுலேருந்து முடிச்சு ரிலீஸ் வெளியூரில் நின்று எல்லாம் பண்ணதும் எல்லாமே சூரியன் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட நான் 14 வருஷம் அவரோட நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மட்டும் என்னை பற்றி சொல்லியிருந்தார். அவருடைய தம்பிக்கு ஈக்குவலாக என்னையும் வச்சு அது பேசியிருந்தது. ரொம்ப நான் அவரோட 14 வருஷம் உண்மையாக இருந்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமாக அதை பார்த்தேன். நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சச்சின்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே சச்சினை வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேல் ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ வெரி மச்ண்ணே, தேங்க்யூண்ணே. அனைவருக்கும் நன்றி, வந்தவங்களுக்கு எல்லாருக்கும். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமையிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்லேருந்து, வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலுமேந்திரா சார் சொல்லுவார்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியாது என்னென்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பாலுமேந்திரா சார் ஒன்று சொல்லுவார். அதை வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்துலேயும் கேமராமேன் சார்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து உதயகுமார் சார், எல்லாருமே இப்போ படம் ரிலீஸ் பண்ணுற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்தே அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸில் கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட்மேன்லேருந்து எல்லாருமே, ஜிமிஜி ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பராக இருக்குது, கன்ஃபார்மாக ஹிட்டு அப்படின்ற சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்தது. அதை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது அமைஞ்சது. அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், என் கூட ஒர்க் பண்ண, என்னோட தோளோட தோல் நின்று என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம், பகுருதீன் சார்ல ஆரம்பிச்சு விஜய், சாரதி, புலிவருது டைரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்டில் இருந்தார். அப்புறம் அருண் சந்திரன் பிரதர், அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ண போகிறாரு. அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையாக தேனியாக சவுண்ட் பண்ணுறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ராஜன், கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும், ரசனைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பற்றி வெளியில் பேசுகிறதும், அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்றைக்கி இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும், அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன கண்ணுகளை நல்லா இருக்கிறீங்களா? என்ன கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் ஃபோனில் என்ன தொல்லை பண்ணுறாங்க, என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டராக இருந்த என்னை கொண்டாந்து ஒரு நடிகனாக ஆக்கி விட்டா என் அருமை தம்பி துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பாக சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டான்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன். பல ப்ரெஷர்களுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியாது.
அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் மதுரை பாஷையில் பிச்சு உதறிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி சொன்னார், நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமான்னு. அண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்ருங்க, நேச்சுரலாக இருக்குது, மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்டு, அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது. வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வெற்றி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது. ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன். துரை வந்து பாலுமகேந்திரா சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து, அவரை நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தால் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணோன்றது முக்கியமல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு. 2-3 தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய. ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணார் பாருங்க. தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி, தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச, திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறனித்தான சேரும். அந்த பயம் வந்து நம்ம அண்ணன் பண்ணாரே, அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாகணும் என்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அதை அற்புதமாக வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பேரை கெடுக்காமல் ஒரு படத்தை நான் எடுத்தால் போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதில் இந்த வெற்றியில் வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அது மட்டும் இல்லை, ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம்னு இருக்கும் இல்லையா. எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிறோம். சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது காணாமல் போடுவாங்க. நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம பேண்டை ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி சவாரி பண்ணுறவங்கெல்லாம் நம்ம தோற்று நிற்கும்போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று, அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி, பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது, அந்த கேரக்டரில் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாமல் சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். நான் உண்மையிலுமே கண் கலங்கிட்டேன். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, ரொம்ப அருமையாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள், பல நாட்கள், இரவு பகல், தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல. நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணாமல் போயிடுவார். எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்லாம் அவர் எங்கெங்க தரப்போறாரு. சரி பரவாயில்ல விடு, அவர் தேடிட்டே இருப்பேன். ஆனால் அங்கே பிரம்மாண்டமாக எத்தனை கூட்டம், அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் எடுக்கும்போது அசந்துட்டேன் நான். ஸோ எக்ஸ்ட்ராடனரி. நீங்கள் எதையும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக, சூரி சாருக்காக நீங்கள் கூட தோள் கொடுத்து நின்றீங்க பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர், நான் ஜாஸ்தி பேசினேன் நினைக்கிறேன், இப்போ நான் தான் பேசி ஆகணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட நான் பேசுனது தான் வேல்யூ. ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை, 5 நாள் தான் நடித்தேன். இன்னொரு 2 நாள் எடுத்துக்கங்கப்பான்ட்ட. வேணாம் சார் போதும்ட்டாரு, உங்கள் நடிப்பு இதோட போ. அப்புறம் பார்த்தா
கேமராமேன் வந்து சொல்லவே முடியாது, அவர் ஒரு டோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க. ஐயோ, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் ரெண்டு விஷயம், ஏன்னா ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை களம் என்ன, அது நடக்கிற இடம் என்ன, அதனுடைய ரகட் ஃபார்மேட் என்ன, அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரகட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்தார் பாருங்க. கிரேட். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடணும், சாதாரண விஷயம் இல்லை. சும்மா லைட் வச்சு அங்கே ஒரு லைட் வச்சு இப்படி பிரைட்டாக எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துல, நீ கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் அந்த டோனை க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி, ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ரகட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப். ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது. ஒரு நல்ல திரைக்கதை, ஒரு நல்ல கதை அம்சம், அந்த மகாபாரத மேட்டரை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்டர். நான் அது இப்போ தான் சொன்னேன் செந்தில்கிட்ட. ஒரு வித்தியாசமான, அதாவது செஞ்சோற்று கடனா இல்லை நியாயமா தர்மமா அப்படின்னு பார்த்தா, செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் நின்னான்னா, இது நியாயத்து பக்கம் இந்த கருடன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் இந்த படம். அதை வலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் வாய்ப்பளித்து நானே ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. யாரையும் குறை சொல்லாமல், ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அழகாக விளக்கமாக, ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன். அதில் ஒரு 2 வரி என்னை பற்றியும் எழுதுனதுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது 4 வரி 6 வரி எழுதுகிற அளவுக்கு நானும் பயத்தோடு நடிப்பேன் என்பதை வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகள்லாம் இங்கே இருக்கும்போது நான் எங்கே கவலைப்படணும். நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சிறப்பாக செஞ்ச நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆர்த்தர் ஏ. வில்சன் அவர்களே பேச வைக்க. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஆர்டர் துரை சார் தான் எனக்கு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அப்படி தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இந்த டைரக்டர் பற்றி சொன்னால் என்னென்னா, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எப்போயுமே ஸ்கிரிப்ட்லேயே இருப்பார், எப்போவுமே ஃபைன் டூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா இது என்னென்னா, என் ஃப்ரெண்டு சொல்லணும், என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட படத்துக்கு போனால் அவன் பையன் ரிமோட் கேட்பானோ, சார் ரிமோட் இருக்கான்னு. அப்படிலாம் இல்லாமல் படத்தை ரொம்ப ஸ்பீடாக்கி ஒரு ஃப்ளோவில் இந்த படம் இருக்குதுன்னா அவர் மெயின் துரை சார் இருக்கிற காரணம். அவரை குமார் சார் பொறுத்த பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்க எனக்கு தெரியும். அவருக்கு எப்பயுமே ஓப்பனாக பேசுவார். நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. எப்போ இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். சார் இது நல்லா இருக்குது, இந்த சீன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் என்னென்னா, சார் நம்ம ஜெயிச்சுட்டு வந்த படத்தை அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பி குமாருக்கு. அப்புறம் சசி சார் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சசி சாரை. இஸ் அ வெரி கிரேட் டைரக்டர். எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் நான், நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணுங்க சார்னு. அப்போ சூரி சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ தூரம் அவர் சோல்டரில் கொண்டு ஜெயிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் என்ன மந்திரம் இருந்துச்சுன்னா, இவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும், சூரி சார் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட எல்லாத்தோடைய விருப்பமும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன். என்னென்ன ஷூட்டிங்கை நாங்கள் ஒரு ஆர்டராக தான் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கோயில் ஷூட் பண்ணோம். இன்ட்ரோல் பிளாக் ஒரு போர்ஷன் வர வரலையும் இவர் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார். ஏன்னா அது கை வெட்டின ஒரு படம் தான் அவருக்கு ஓஹோ இதுதான் நம்ம பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ் ஸ்டாப்பை தான் ஏறிட்டோம். அது வரலையும் அவருக்கு ஸ்லீப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். உண்மைதான் சார். அப்போ தான் அவருக்கு அது ஒரு ஹீரோ மெட்டீரியல் வந்துச்சு படத்தில். அதான் ரொம்ப நன்றி சார் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ், என் க்ரூ, ஃபோக்கஸ் புல்லர், அப்புறம் கிம்பல் ஆப்ரேட்டர், மை லைட் மேன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸு,
ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. டிஸ்கஸ் பண்றப்போ சொன்னாரு, என்ன பேசலாம் சொல்லாதீங்க, எனக்கு பேசலாம் வராது, என்னை மிஸ் பண்ண கூட பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனா அவ்வளவு அழகா விஷயங்கள் வந்து பேசி சூரி சார் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பட் இட் இஸ் வெரி நைஸ் தட் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தபடியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ஸ்டார் செந்தில் அவர்களே பேச அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருடன் திரைப்படம் இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ள படமாகும். இந்த படத்தை எனக்கு தமிழக விநியோக உரிமை அளித்த திரு சூரியனன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் திரு இயக்கிய துரை செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும் நன்றி.